இப்போ வந்து நம்ம செஸ்ட் ரவுண்ட் அளக்கணும். மெயின் என்னுடைய ஃபினிஷிங் முக்கிய காரணம் இது தாங்க. செஸ்ட் ரவுண்ட் எடுப்பேன். நம்ம ஸ்லீவோடைய அப் ரவுண்ட் டவுன் ரவுண்ட் பார்த்து இந்த மாதிரி தையல் போட்டுக்கணும். ஓகேங்களா? டவுன் ரவுண்டு, இது அப் ரவுண்டு பார்த்து ஒரு தையல் போட்டுக்கணும். முதல்ல இதை மடித்து தைச்சிக்கணும். நான் உங்களுக்கு வீடியோவில் சொன்னேன் இல்லைங்களா, இதை மடித்து தைச்சிக்கணும். முதல்ல 2 ஸ்லீவும் ஒன்றா இருக்கும். மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்லீவும் தனித்தனியாக கட் பண்ணிவிட்டு 2ஆக மடித்து மிடில் பார்த்து கட் பண்ணுங்கள். ஃபோல்டிங்க்கு இது நீங்கள் பான் கட் பண்ணிவிட்டு போகிறீங்க. ஒரு பக்கம் பெருசாக ஒரு பக்கம் சின்னதாக போயிட போகுது. பார்த்து பண்ணுங்கள். ஓகேங்களா? 2 ஸ்லீவும் ஈவனாக மடிச்சுட்டு ஃபோல்டிங்கில் கட் பண்ணுங்கள். ஓகேங்களா? கட் பண்ணிவிட்டு 2 ஸ்லீவும் தனித்தனியாக எடுத்துகிட்டு ஸ்லீவோடைய டவுன் ரவுண்டு, ஸ்லீவோடைய அப் ரவுண்டு பார்த்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. அதே மாதிரி 2 ஸ்லீவும் போட்டாச்சு. ஓகேங்களா? போட்டுட்டு இதை கையை மேலே திருப்பிக்கணும். இப்படி கை மேலே திருப்பிக்கணும். இது வந்து ரைட் சைடு, இது வந்து லெஃப்ட் சைடு. ஓகேங்களா? இது எப்படி ரைட் சைடு லெஃப்ட் சைடுனா, இது கொடாஞ்சது வந்து கொடாயாத்து பேக்கு, ஷேப் எடுத்தது ஃப்ரண்ட்டு. ஓகேங்களா? அப்போ இது வந்து நமக்காக வச்சு பாருங்கள். ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு. ஓகேங்களா? இதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து லெஃப்ட் சைடு. புரியலைன்னா ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். இப்போது இங்கே பாருங்கள், நம்மளுடைய ப்ளவுஸில் செஸ்ட் ரவுண்ட் எடுக்கிறோம். இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட்டு பீஸ் கொக்கியிலேருந்து ஆம். இங்கே பாருங்கள், இந்த ஆம் ஜாயிண்ட் வரைக்கும் எடுக்கணும். நல்லா பாருங்கள், ஆம் ஜாயிண்ட் வரைக்கும் எடுக்கணும். இப்படி டைட்டாக எடுத்துக்கணும். ஓகேங்களா? டைட்டாக எடுத்துக்கணும். டைட்டாக எடுத்துக்கிட்டு இதை விட்டுடணும், இதை பிடிச்சிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த ஜாயிண்ட்டு. நெக்ஸ்ட் ஆம். இது வந்து பத்தலை உங்களுக்கு பாருங்கள், இப்படி காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி எடுத்துக்கணும். ஓகேங்களா? அடுத்தது இங்கே பாருங்கள், 49 வருது. இங்கே பாருங்கள். ஓகேங்களா? 49 வருது. இப்போ இவங்களுடைய மெஷர்மெண்ட் வந்து 46. ஓகேங்களா? அங்கே பாருங்கள் 49 வருது. 46 3 இன்ச்சு எக்ஸஸாக இருக்குது. ஓகேங்களா? 3 இன்ச்சு எக்ஸஸாக இருக்குன்னா இது என்ன பண்ணணும்னா, இங்கே பாருங்கள், இப்படி உள் பக்கமாக இங்கே பாருங்கள், இது உள் பக்கம். ஓகேங்களா? அது பாருங்கள், இந்த மாதிரி பிசுறு வரது உள் பக்கம், இது வந்து மேல் பக்கம். ஓகேங்களா? இப்படி உள் பக்கமாக 2 சைடும் இப்படி எடுத்துக்கணும். சரிங்களா? இங்கே பாருங்கள், இதுவும் உள் பக்கம், இதுவும் உள் பக்கம். கீழே இல்லை, ஈவனாக வச்சுக்கணும். ஈவனாக வச்சுக்கிட்டு இங்கே பாருங்கள், லெவலில் வச்சுக்கணும். லெவலில் வச்சுட்டு சின்னதாக அப் அண்ட் டவுன் வரும். இங்கே பாருங்கள், ஒரு 2 இன்ச்லேருந்து இதை லைட்டாக ட்ரிம் பண்ணிடணும். ஓகேங்களா? ட்ரிம் பண்ணிவிட்டு இப்போ நம்மளுக்கு 3 இன்ச்சு எக்ஸஸாக வந்தது. ஓகேங்களா? 3/4 இன்ச்சு நம்ம ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இதுலேருந்து 3/4 இன்ச்சு வச்சு நம்ம மேட்ச் பண்ணிக்கணும். 3/4 1/2 1/2 1/2 3. ஓகேவா? இங்கே பாருங்கள், இதில் 4 பீஸ் இருக்குது. 2 ஃப்ரண்ட்டு 2 பேக்கு. ஓகேங்களா? 4 பீஸில் வந்து நம்ம இந்த ஸ்டிச்சிங்லேருந்து 3/4 இன்ச்சு மைனஸ் பண்ணி இங்கே மேட்ச் பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த 3 இன்ச்சு கம்மியாயிடும். ஓகேங்களா? நிறைய பேருக்கு இந்த ஷோல்ட்ரு வழியுது, லூஸாக இருக்குது அப்படின்னா இந்த ப்ராப்ளம் தான். செஸ்ட் ரவுண்டு ஃபுல் செஸ்ட் ரவுண்டு எடுங்க. ஆமாண்டை தான் எடுக்கணும், மிடில் எடுக்காதீங்க. செஸ்ட் ரவுண்ட் வந்து இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், பீஸ் எதனா எடுறா. சரி விடுங்க. இங்கே பாருங்கள், இப்படி ப்ளவுஸ் வருதுன்னா இங்கே பாருங்கள், இந்த செஸ்டாண்ட ஸ்லீவுக்கும் பாடிக்கும் ஜாயிண்ட் வருது பாருங்கள், அந்த இடத்துல ஃபுல் செஸ்ட் ரவுண்ட் எடுங்க. ஃபுல் செஸ்ட் ரவுண்ட் எடுத்து +4 +5 ஆளுக்கு தகுந்த மாதிரி. மெலிசாக இருக்கிறவங்களுக்கு +4, குண்டாக்குறவங்களுக்கு +5. இதை மட்டும் எடுத்து நீங்கள் செஸ்ட் ரவுண்ட் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி மேட்ச் பண்ணி தைங்க. ஃபிட்டிங் ஃபஸ்ட் கிளாஸாக உட்காரும். ஓகேங்களா? இவ்வளோதாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம மேட்ச் பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்து முதல்ல நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி லெஃப்ட் சைடு வந்து நம்ம முதல்ல அட்டாச் பண்ணணும். ஏன் முதல்ல லெஃப்ட் சைடு அட்டாச் பண்ணணுன்னா, நம்ம வந்து ரைட் சைடு தான் நம்ம சாரீ பக்கம் வரும்.
நமக்கு அந்த ஸ்லீவ் தான் நல்லா பக்கா ஃபினிஷிங்காக வரும். நம்ம ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு தைச்சோம்னா அதில் என்ன சுருக்கம் எப்படி லூஸ் விடணுன்றது நம்மளுக்கு நீட்டாக நம்மளுக்கு புரிஞ்சிடும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து இங்கே பாருங்கள், ஸ்லீவில் கொஞ்சம் ஓப்பன் பண்ணிடணும், இதில் ஓப்பன் பண்ணிடணும். ஓகேங்களா? ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், ஸ்லீவ் அட்டாச் பண்ணணும். இப்போ அட்டாச் பண்ணுறது நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய், தேங்க்யூ.